ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இறக்கத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் மக்களே. இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிற மக்களே. உங்களுக்காக மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மட்டும் அல்லாண்டவர் எல்லாத்துக்காகவும் குழந்தை குட்டி தாய் தகப்பன் பெரியவர் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் இடைவிடாமல் வேண்டிக் கொண்டிருக்கிறோம், கண்ணீரோடு வேண்டுறோம். நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுறோம் மக்களே. நீங்கள் எங்களுக்காக நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நான் பல முறை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவங்களை நீங்கள் தொடாதீங்க, விட்டுட்டிங்கன்னா அவங்களே இது பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் அவனுக்கு தொட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், அவனுக்கு நசுக்கு மூட்டை பிடிச்ச மாதிரி பெருக தான் செய்ய கம்மியாகாது. அதே மாதிரி பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நீ கிறிஸ்தவனை நீ தொட்டு அவங்கள நீங்கள் உபத்திரப்படுத்தினா இன்றைக்கி உலக நாடு என்ன பண்ணிச்சவங்கள கேவலமாக பார்க்குது. இன்னும் என்னென்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். இந்த புது வருஷத்தில் நிறைய நம்ம அதிசயங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் முஸ்லீம்களை என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, தலித்துங்க அவங்க அது சாப்பிடக்கூடாது, அவங்க இது சாப்பிடணும், இவனுங்க யார் தீர்மானிக்கிறதுக்கு? அவங்கள போட்டு அடித்து சித்திரவதை பண்ணிவிட்டு அவனுங்களாலேயே முடியாமல் என்ன பண்ணிட்டானுங்க, சலிச்சு போய் விட்டானுங்க. இவனுங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்தவனை தொட்டு பார்க்கலான்னு தொட்டானுங்க. இன்றைக்கி உலக நாடே உங்களுக்கு கார் துப்புற அளவுக்கு நம்ம நாட்டை பற்றி கேவலமாக பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சரிங்களா? இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களை, தீவிரவாதத்தை வச்சு எந்த நாடு முன்னேறினதுக்காக சரித்திரமே கிடையாது. அதான் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இவ்வளோ காலம் இந்த மாதிரி ஆனது கிடையாது. இப்போ புதுசாக இந்த மாதிரி ஆனதுனால ரொம்ப கேவலமாக நம்ம நாடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மக்களை. இனி இவர் இந்த உலகம் சுத்த வாலிபம் இனி உலகம் சுற்றுறது அவ்வளோதான், முடிவுக்கு வந்துருச்சு. இனி உலகம் சுற்ற முடியாது. மக்கள் காசுங்களை கொண்டு போய் ஊரே சுற்றி சேர்ந்து ஊரே நாசம் பண்ணிகிட்டு இருந்தால் அத்தனையும் நாஸ்தி ஆகிப்போச்சு. இப்போ என்னன்னு கேட்டால், கிறிஸ்தவங்களை அங்கே தாக்கி கடைசியில் கேரளாவில் தாக்கியிருக்கிறாங்க. கேரளாக்காரங்க விடுவாங்களா? பினராயி விஜயன் என்ன பண்ணிட்டாரு, கண்டிஷன் ஆக்கிட்டார். அவரோட முடிவு வேறு மாதிரி போயிடும். அடுத்து தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் இருக்க மட்டும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவரும் ஒரு முடிவுக்கு வந்துடுவார். ஆனால் என்ன இவங்க நினச்சிட்டு இருக்கிறானுங்க, நம்ம போய் கையேந்து நிற்கணும்னு. நம்ம மத்திய அமைச்சர்கிட்ட எது கேட்டாலும் கொடுக்குறதில்ல. அவருக்கு பணம்னு கேட்டாலும் கொடுக்குறதில்ல, உதவியும் கேட்டாலும் கொடுக்குறதில்ல. நம்ம காசு தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆட்சி நல்லா இருக்குது, இதை காப்பாற்றிக்காங்க. இல்லைன்னா இதே வேலை தான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் நடக்கும். கேரளாவிலையும் தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து பக்கம் இருக்கிற மாநிலங்கள்லாம் கரெக்டாகிடுவாங்க. கேரளா, அடுத்து கர்நாடகா, அடுத்து தெலுங்கானா, எல்லாம் தெலுங்கானாலாம் பெரிய இடம். அவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா யாரையும் அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க நல்ல ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கேயும் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. முதல்ல நேரத்துலலாம் கொஞ்சம் ஆங்காங்கே ஒரு கிறிஸ்தவன் தான் இருந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் நம்ம ஜனங்க தான். நீங்கள் தலித்துன்னு ஒதுக்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஆண்டவரை நோக்கி போயிட்டுருக்குறாங்க, முன்னேறி போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவங்க தொழுது கொள்றதுனால தான். அதனால தான் நான் உங்களை சொல்கிறேன் மக்களே, தொடாதீங்க அவங்கள. நீங்கள் தொட்டீங்கன்னா உங்களோட நிலைமை மிகவும் மோசமாகி போயிடும். பார்த்துக்கோங்க மக்களை. பாவங்க அந்த மக்களை ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு ரொம்ப துக்கமாகிடுச்சு. நல்லா கிறிஸ்மஸ் கொண்டாடலை, நியூ இயர் கொண்டாடலை மக்களை. ஏன்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த குட்டிங்களோட அவங்க எப்படியெல்லாம் சாப்பிட்டாங்களோ, என்ன கஷ்டப்பட்டாங்களோ, எவ்வளோ அடிகள், வேதனைகள், துக்கங்களால் அவங்க வாழ்ந்துருக்காங்களோ. அதாவது மரியாள் ஆண்டவர் ஈண்டெடுத்த ஒரு ஸ்திரீ தான். ஆனாலும் கூட அந்த ஸ்திரீயை கொடுத்து கேவலமாக பேசி தூஷ்ண வார்த்தை பேசி அவனுக்கு என்ன ஆக போதோ தெரியாது. நம்ம விரைவில் அதனால் நம்ம பார்க்க போகிறோம் மக்களை. நீங்கள் எல்லாம் தயாராக இருந்துக்காங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் விடமாட்டார். அவர் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றுன்னா அவர் விடவே மாட்டார்ன்றதை இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை தேடி வாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பார்த்துக்காங்க மக்களை. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. எலும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எலும்பி பிரகாசின் முன் ஒளி வந்ததுன்னு. கர்த்தர் அவர்களெல்லாம் எலும்பி பிரகாசிக்க ஒளி கர்த்தரை சமூகத்தில் போய் சேருதா, நிச்சயமாக அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல. அதே மாதிரி மணிப்பூரை பார்த்து எவ்வளோ பிரச்சனை, மணிப்பூருக்காக எவ்வளோ கண்ணீர் பிடிச்சி நாங்கள் ஜெபம் பண்ண அழுதோம் தெரியுங்களா. இன்றைக்கி மணிப்பூர் ஒரு பிரச்சனை முடிவில் வந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்ம நம்மளுடைய வட மாநிலங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்ன்றதுக்காக நாங்கள்லாம் வெயிட்டிங்கில் காத்துட்ருக்குறோம். கடவுள் நல்லவர். கர்த்தரிடத்துலேருந்து எங்களுக்கு செய்தி வரும். மற்றவங்ககிட்டேருந்து வருதோ வரலையோ, எங்களுக்கு ஒத்தாசை பரத்துலேருந்து எங்களுக்கு வரும். நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதனால் கர்த்தர் நிச்சயமாக ஒரு நல்ல வழியை எங்களுக்கு காமிப்பார். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களை.
எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ஒவ்வொரு நாள் வேண்டிக்கிறேன். இடைவிடாமல் வேண்டுறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார்.